ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உடம்புல இருந்து ஆயிரக்கணக்கான தோல் செல்கள் உதிருது. ஆனால் அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. நாம் சிரிக்கும் போதும், அழும்போதும், வெயிலில் நடக்கும்போதும், குளிரில் நடுங்கும் போதும் அமைதியாக வேலை செய்யும் ஒரு உறுப்பு இருக்குது. அதுதான் உங்களுடைய தோல். நம்மளுடைய உடம்புல இருக்கிற மிகப்பெரிய உறுப்பு இதயமோ, மூளையோ, கல்லீரலோ கிடையாது. அது உங்களுடைய தோல் தான். இந்த வீடியோவில் நம்மளுடைய தோலை பற்றின பல ஆச்சரியமான உண்மைகளை பார்க்க போகிறோம். பலரும் தோலை ஒரு வெளிப்புற போர்வையாக நினைக்கிறாங்க. ஆனால் மருத்துவ ரீதியாக அது ஒரு ஆர்கன், அதாவது ஒரு உறுப்பு. ஏன்னா அது தனியாகவே பல வேலைகளை செய்யுது. உடலை பாதுகாக்குது, உடலை வெப்பத்திலேருந்து கட்டுப்படுத்துது, வலி, சூடு, குளிர் இதில் எல்லாத்தையும் உணர வைக்குது, நோய் கிருமிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள். இதில் 3 அடுக்குகள் இருக்குது: எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ். எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது வெளிப்புற பாதுகாப்புக்கு, டெர்மிஸ் அப்படிங்கிறது இரத்த நாளங்கள், நரம்புகள், வியர்வை சுரப்பிகள், முடிவேர்கள் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு. ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிறது கொழுப்பை சேமித்து வைக்கிறது, உடலை வெப்பத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கு. சரி, நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் இந்த தோலில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய தோலிலிருந்து ஆயிரக்கணக்கான இறந்த செல்கள் உதிர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சுமாராக 30,000லேருந்து 40,000 செல்கள் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு உதிருது அப்படின்னு சொல்லப்படுது. புதிய செல்கள் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் சின்ன சின்ன காயங்களில் கூட சில நாட்கள்லேயே ஆறிடுது. தோலோட நிறம் எப்படி உருவாகுது? கருப்பா, வெள்ளையா, மாநிறமா? இதற்கு காரணம் மெலனின். மெலனின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தோல் கருப்பாக இருக்கும். குறைவாக இருந்தால் கொஞ்சம் வெளிர் நிறமாக இருக்கும். இதை அழகு நிர்ணயிக்காது. சூரிய ஒளியிலிருந்து உடலை பாதுகாக்கும் இயற்கையான கவசம் தான் இது. பலரும் வியர்வையை ஒரு பிரச்சனையாக நினைக்கிறாங்க. ஆனால் அது உங்களுடைய உயிரை காப்பாற்றும் ஒரு அமைப்பு. உடல் சூடானதும் வியர்வை வெளிவரும். அது ஆவியாகும்போது உடம்பு குளிருது. சரி, தோலை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது? போதுமான தண்ணீர் குடிங்க. கடுமையான வெயிலில் நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. சமநிலையான உணவை சாப்பிடணும். புகைப்பிடிப்பதை தவிர்க்கணும். காயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை சுத்தமாக வச்சுக்கணும். தோலில் புதிய மச்சம் இல்லைன்னா நீண்ட நாட்கள் ஆறாத காயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பார்க்குறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய இதயம் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காது. அதே போல் தான் உங்களுடைய தோலும் ஒரு நொடி கூட வேலை செய்யாமல் இருக்காது. அது உங்களை வெப்பத்திலிருந்தும், குளிரிலிருந்தும், கிருமிகளிலிருந்தும், காயங்களிலிருந்தும் டெய்லியும் பாதுகாக்குது. நாம் தினமும் கண்ணாடியில் தோலை பார்க்குறோம். ஆனால் இன்னிலிருந்து அதை வெறும் அழகின் அடையாளமாக பார்க்காம உங்களுடைய உடம்பின் பாதுகாப்பு வீரனாக பாருங்கள்.